உன்னுடைய மொழி உனக்கு பெரிது, என்னுடைய மொழி எனக்கு பெரிது. நான் அதை விளங்கிக் கொள்கிறேன். ஆனால் முதலில் வரலாற்றை நீ அறிய வேண்டும். வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும். எது உண்மை, எது பிழை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் உள்ள அரசியல்வாதிகள், குறிப்பாக தென்னிந்தியாவில் உள்ள அரசியல்வாதிகள் மிகவும் முட்டாள்களாக இருக்கிறார்கள். இலகுவான வழியை நான் சொல்கிறேன். கூகுளில் போய் தேடி பாருங்கள், உலகில் மூத்த மொழி எது என்று. அது உங்களுக்கு சிறந்த பதிலை தரும். பின்பு கமல்ஹாசனிடம் போய் சொல்லுங்கள், உலகில் மூத்த மொழி தமிழ் மொழி என்று. எனவே நீங்கள் மன்னிப்பு கேட்க தேவையில்லை என்று. அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல், அடிப்படை அறிவில்லாமல் கமல்ஹாசன் சொன்னது பிழை என்றும் அவரை மன்னிப்பு கேட்கும்படி சொல்வது எவ்வளவு முட்டாள்தனமானது. இது என்னத்தை காட்டுகின்றால் உங்களுடைய இனத்துவேசத்தை காட்டுகின்றது, மொழி துவேசத்தை காட்டுகின்றது. நீங்கள் உங்கள் மொழி துவேசத்தை உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள். எங்கள் தமிழ்நாட்டிற்கோ அல்லது தமிழ் பேசும் சமுதாயத்துக்கோ கொண்டு வராதீர்கள். உலகில் 90 மில்லியனுக்கும் அதிகமான நேட்டிவ் தமிழ் பேசுகின்ற தமிழர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கன்னடர்கள் நான் நினைக்கின்றேன் ஒரு 45 மில்லியன் அளவில் தான் இருப்பார்கள். எனவே உங்கள் கன்னடத்தில் கமல்ஹாசனின் தக் லைஃப் படம் ஓடாமல் இருந்தாலும் பரவாயில்லை, ஓடவும் தேவையில்லை. அவருக்கு எத்தனை கோடி இழப்பு வந்தாலும் அந்த இழப்பை தமிழர்களாகிய நாங்கள் ஒன்று சேர்ந்து ஈடு செய்வோம். அதுக்குரிய வழியை ஏற்படுத்தி கொடுப்போம். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் 15 கோடி நட்டம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 15 கோடியை ஒவ்வொரு தமிழ் மகனும் ₹1 படி போட்டாலே கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய்க்கு மேல், அதாவது 15 கோடி பேர் மட்டும் ₹1 வீதம் போட்டால் 15 கோடி ரூபாய்க்கு மேல் வரும். அந்த பணத்தை அவருக்கு கொடுத்து அந்த நட்டத்தை நாங்கள் ஈடு செய்வோம். ஆனால் அதற்கு மாறாக உங்களிடம் மன்னிப்பு கேட்டு எங்கள் தமிழ் மொழியை ஒரு காலமும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். ஏனென்றால் அதுதான் உண்மை. தமிழ்தான் உலகில் சிறந்த மொழி, முதன்மை மொழி. ஏனென்றால் தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவனுக்கு என்றொரு குணம் உண்டு. ஒரு காலமும் தமிழன் அடி பணியவும் மாட்டான். எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் ஒருபோதும் அடிபணிய மாட்டோம். ஏனென்றால் நாங்கள் வீர தமிழர்கள். அப்படிப்பட்ட ஒரு பரம்பரையிலிருந்து வந்தவர்கள். நீங்கள் உங்களுடைய கன்னடத்தை உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் எது நடந்தாலும் அதற்கு கமல்ஹாசனுக்கு ஆதரவாக இருந்து அவருடைய படத்தை வெற்றிகரமாக தமிழ்நாட்டிற்கு அப்பால் வெளிநாடுகளிலும் ஓடுவதற்குரிய வழிகளை செய்து கொடுப்போம். அப்படி ஓடாவிட்டாலும் நட்டம் ஏற்பட்டாலும் அந்த நட்டத்தை நாங்கள் ஈடு செய்து கொடுப்போம். இதுதான் உறுதி. அதாவது